இன்னைக்கு நம்ம திருவாசகத்தை பத்தி பார்க்க போறோம். திருவாசகம் என்னும் தேன். உலகங்கிற சாக்கடையில் நாம் உழன்று கொண்டிருக்கின்றோம். உலகத்தின் இகர லோக சுகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு திருவாசகம் தேவைப்படுது. இந்த திருவாசகத்தை எல்லா கோயில்லையும் காலையில் இறைவனை எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சி, அதை இறைவனை இரவு தூங்க வைப்பதற்கு திருப்பொன்னூசல், அதுவும் திருவாசகம் தான். ஏன் இறைவனை எழுப்புவதற்கும் தூங்குவதற்கும் திருவாசகம் என்பது தேவைப்படுகிறது? கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்ல. அப்ப எழுப்புவதற்கும் எத்தனை ஆயிரம் தேவாரம் எல்லாம் இருக்கு, எத்தனையோ. ஆனால் திருவாசகத்தை இறைவனை எழுப்புவதற்கு திருப்பள்ளி எழுச்சியும், இறைவனை தூங்கு வைப்பதற்கு திருப்பொன் ஊஞ்சலும் தேவைப்படுகிறது என்றால் அப்ப திருவாசகம் என்பது என்ன? அப்ப இறைவனை எழுப்புவதற்கு தூங்குவதற்கு மட்டும் திருவாசகமா? இது மனிதன் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா? ஏன்னா மனிதனுக்கே சொன்ன நூல் திருக்குறள். அது உலகம் அறிந்த உலக நூல், பொது நூல் இல்லைங்களா? இருக்கு. இறைவன் சொல்லி மனிதன் எழுதியது கீதை. இதே நம்ம மனிதன் சொல்ல இறைவன் எழுதியது திருவாசகம் என்னும் தேன். இறைவனே எழுதியது. அதுல மாத்தவோ கொள்ளவோ யாருக்கும் இன்ன வரைக்கும் ரைட்ஸ் கிடையாது. சிவபெருமானே வந்து எழுதியதனால் அது தேன். அந்த தேன் கூட எப்படி? தேனீக்கெல்லாம் எல்லா பூக்கள்ல இருந்தும் பூக்களை எடுத்தால் மட்டும்தான் தேனி சேர்க்க முடியும். குறிஞ்சி மலர்ல இருந்து, வேப்ப மரத்துல இருந்து, எத்தனையோ கோடி மலர்களில் இருந்து எடுக்கப்பட்டால் மட்டும்தான் ஒரு தேன் கூட்டை கட்ட முடியும். ராஜாவும் ராணி தேனியும் ஒரு அமர்ந்திருக்க வேலைக்கார தேனீக்கள் எல்லாம் தேனி கொண்டு வர, தேனை ஒவ்வொரு மலரில் இருந்தும் ரிங்காரம் எடுக்குமா, ஒரே சத்தம் போடுமா அந்த தேன் எடுக்கிற வரைக்கும். எடுத்துட்டதுக்கு அப்புறம் உள்ள போய் அமர்ந்து அந்த தேனை உறிஞ்சதுக்கு அப்புறம் சத்தம் நின்னு போயிடும். ஐயா என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நின்னுட்டதுக்கு அப்புறம் அந்த தேனை உறிஞ்சு கொண்டு போய் அதை சேகரிக்கும். அது போல இறைவனுக்கு இறைவன் எழுதிய பாடலை தான் உறங்க வைப்பதற்கும் எழுப்புவதற்கும் உதவுகிறது. இந்த தேன், இந்த திருவாசகம் என்னும் தேன் எப்படி வந்தது? மாணிக்கம், மாணிக்க வாசகர் மாணிக்கம் என்று தீட்சை கொடுத்தார். யாருக்கு கொடுத்தார்? மதுரையில குதிரை வாங்க போனவரை வாணி இழுத்துட்டு வந்து உட்காத்தி வச்சு ஒரு தீட்சையை கொடுத்து அந்த மனுஷனுக்கு பேரு மாத்தி, தீட்சையின் பேர் தான் மாணிக்க வாசகர். அவர் பேரு வேறு. ஆனால் இறைவன் சூட்டிய பேர் தான் மாணிக்க வாசகர். அது மாணிக்கமான தேன். அந்த தேன் எங்கிருந்து எடுத்தார்? அவரு மலரிலிருந்து எடுக்கவில்லை, நடராஜர் என்னும் பாதத்திலிருந்து எடுத்தார். ஒரே மலர், ராஜமலர், தேவமலர், தெய்வங்களுக்கெல்லாம் தலையாக நிற்கும் சிவபெருமானின் பாதம், நடராஜர் பாதத்திலிருந்து எடுத்தார். அப்பேற்பட்ட உன்னதமான அந்த தேனை ஒரு மனிதன் தொட்டு விட்டால் அவன் வாழ்க்கை மாறிவிடும். எல்லாரும் சொல்றாங்க, நான் இத்தனை நாள் படிக்கிறேன்ப்பா, அத்தனை நாள் படிக்கிறேன்ப்பா, இத்தனை நாள் நான் திருவாசகம் ஓதுறேன்ப்பா. மாறிட்டியா? இல்லம்மா எல்லா புத்தகமும் படிக்கிறேன், காலைல எழுந்தும் படிச்சிடுவேன், சாயங்காலம் எழுந்துவேன். நிறைய சொல்லுவாங்க பாருங்க, காலைல படிக்கிறேன், சாயங்காலம் படிக்கிறேங்க. நான் அதை படிச்சுட்டு தாங்க மறு வேலையை பாக்குறேன். வேற எனக்கு முதல் வேலையே காலையில விளக்கு வச்சுதான் படிப்பேன். எத்தனையோ நூற்ற படிக்கிறேங்க. நீங்க என்னங்க சொல்றீங்க? படிச்சு பேசுறோம். அவங்க கையில எல்லாம் நம்ம வாதம் செய்ய வரல, நம்ம வாதம் செய்ய முடியாது. ஆனா நீ மாறவே இல்லையே. நீ மாறிட்டேன்னா மௌனத்தின் அறிகுறி அது. மாறாம நீ வாதம் புரிகிறேன்னா அதுக்கு பேர் இல்ல. எப்போ ஒருவர் அங்க அடிச்சுக்கிறோம்னு அதுக்கு பேர் இல்ல. அங்க கேட்கறதுல பிரயோஜனமே இல்ல. புரியுதுங்களா? நீ மாறிட்டேங்கிறதுக்கு மௌனம், முகத்தின் பொலிவு, இதெல்லாம் கலந்து இருக்கும். அது திருவாசகம். மனிதனை மாத்தக்கூடியது திருவாசகம்.
நமச்சிவாயா என்னும் தொடங்கும் பாடல், எல்லா பாடல்லையும் நமச்சிவாயா என்று தொடங்குற பாடல் திருவாசகத்தில் மட்டும்தான் ஆரம்பிக்குது. நமச்சிவாயான் தொடங்குகிற முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க, நான் மறைத்தல். அதனால நமச்சிவாயா ஆரம்பிச்சு அப்போ முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, அம்மை எனக்கு அருளிய ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மை எனக்கு, அம்மை என்று முடிக்கிறார். ஆரம்பிக்கும் போது நமச்சிவாயான் ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது அம்மை என்று முடிக்கப்படுது இந்த பாடல். அப்போ இந்த திருவாசகத்தை ஒருத்தர் தொட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களை மாற்றிவிடும். மாற்றக்கூடிய நூல் யார் தொட்டாலும் திருவாசகம் மாற்றிவிடும். அது ஏன்னா உயிருக்கான ஊதியம். ஒரு உயிர் உய்ய வேண்டும் என்றால் திருவாசகத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். திருவாசகம் இல்லாமல் ஒரு மனிதன் உய்ய முடியாது. ஆணித்தரமான உண்மை. அதனால எங்க போனா எங்க வந்தாலும் இந்த திருவாசக புத்தகத்தை கையில வச்சு. அப்போ திருவாசகம் முன்னிலையில் பேசுறோம். நம்ம எந்த வாசகத்தை பேசுறோமோ இல்லையோ, ஒரு வாசகம் நீ சொன்னாலும் அது திருவாசகமா அமைஞ்சிட்டுன்னு சொல்றோம்ல, அந்த திருவாசகம் முன்னிலையில் நிக்குது. எல்லாத்தோட முன்னிலையில் நிக்கிறது. இந்த 2ஆம் நிலையெல்லாம் 3ஆம் நிலையிலெல்லாம் நிக்கல. முன்னிலையில் நிற்கிற ஒரு புத்தகம் எது அப்படின்னா திருவாசகம். திருவாசகத்தை முன்னிலையில் வைத்து நாம் பேசுவது ஏன் என்றால் ஒரு நண்பனுடன் உரையாடுவது போல். இந்த புத்தகம் இருக்குதுன்னா எனக்கு ஒரு உற்ற நண்பன், இந்த திருவாசகம் இருக்கு அப்படின்னா எனக்கு உற்ற நண்பன், பெற்ற தாய் தந்தை எல்லாம் இந்த திருவாசகம். ஏன்னா இந்த திருவாசகத்திற்கு இல்லாத ஒன்று வேற எதுவும் இல்லை. இந்த திருவாசகத்தை நான் தொட்டு படிக்கிற நித்தம் அப்படின்னா நான் அன்றைக்கு என் உயிர் மாற்றப்படுகிறது, ஆன்மா விடுதலை அடைகிறது, உயிருக்கு ஞானம் பிறக்கிறது. அப்போ இந்த திருவாசகம் என்னும் ஒரு தேனை நாம் பருகிவிட்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் கொண்டு வந்த விதியை மாற்றி அமைத்து விடுவார். அமைச்சிருவாரா இல்லைங்களா? அமைச்சிருவாங்க. பயமே தேவையில்லைங்க. திருவாசகம் இருக்கும் பொழுது உற்ற நண்பனாய், பெற்ற தாய் தந்தையாய், அதற்கு மேலான நம்ம உயிருக்கு தேவையான ஆன்ம விடுதலை தரக்கூடிய ஒரு திருவாசகத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்று முதல் நான் படிக்கிறேன், படித்து கொண்டே இருக்கிறேன். ஐயா எனக்கு இதை புரிய வையுங்கள் என்னும் பொழுது இந்த தேன் நம்மை மாற்றி விடுகிறது, மாற்றி அமைத்து விடுகிறது. ஏன்னா ஆன்மீகத்திற்கெல்லாம் இலக்கணமாக இருப்பது இந்த திருவாசகம், முதன்மை நிலையில் இருப்பது. ஆன்மீகம் என்னும் சொல்லு ஒரு இலக்கணம் இருக்குன்னா மனிதன் மாற்றும் ஒரு சக்தியும் இதுக்கு இருக்கிறது. இந்த திருவாசகத்தை தொட்டாரை மாற்றும், திருவாசகத்தை தொட்டாரை சிவமாக்கும். திருவாசகத்தை தொட்டாரை சிவமாக்கும் நூல் திருவாசகம். ஒரு மனிதன் இதை தொட்டு விட்டா அவனை சிவமாக்கிவிடும். அப்பேற்பட்ட உன்னதமான நூல். அதனால்தான் இது காட்டும் ஒளி. காட்டும் ஒளி இது நமக்கு காட்டும் ஒளி சிவனருள். காட்டும் ஒளி சிவனருள். காணும் ஒளி நம் ஆன்மா. காட்டும் ஒளி சிவனருள், காணும் ஒளி நம் ஆன்மா. இன்னும் இதுக்கு மேலான நம்ம சொன்னோம்னா காட்டும் ஒளி சூரியன். சூரியன் இல்லாம நம்மளால பார்க்க முடியாது. காணும் ஒளி நம் கண் இல்லையா? அப்போ காணும் ஒளி கண், காட்டும் ஒளி சூரியன். இப்ப ரெண்டா சொல்றார், காட்டும் ஒளி சிவனருள், காணும் ஒளி நம் ஆன்மா. ஆன்மாவிற்கு அடைக்கலமும் முக்தியும் தருவது இந்த திருவாசகம். அப்போ இது ஞான நூல்.